வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய இலக்கணம் சீரீஸில் இன்றைக்கி டே 5ல் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம 40 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 12 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ரெகுலராக 10 கொஷின் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி மட்டும் நம்ம 12 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கூட போகலாம். ஸோ அதனால் வந்து வீடியோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், நீங்கள் நிறையாவே லேர்ன் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஷின், உவமை கூறும் பொருள் எழுதுக. எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பகைமை. ஓகேங்களா. எலியும் பூனையும்னாலே பகைமை தான். ஏன்னா எலியும் பூனைக்குமே வந்து ஆகாது. ஓகேங்களா. இதே வந்து எதிர் சொல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பகைமைக்கு எதிர் சொல் என்ன, நட்பு அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த உவமையால் விளக்கப்பெறும் பொருள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்லையும் கேட்பாங்க. ஓகேங்களா. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நம்ம வந்து ஒன்ஸ் பார்த்துடலாம். நகமும் சதையும் போலம்னா ஒற்றுமை. ஏன்னா நகமும் சதையும் எப்போதும் ஒற்றுமையாக தான் இருக்கும். நிலவும் மானும் போலங்கிறது ஒற்றுமை. புளியம்பழமும் தோடும் போலங்கிறது ஒற்றுமை. தமிழும் சுவையும் போல ஒற்றுமை. மலரும் மனமும் போல ஒற்றுமை. அச்சில் வார்த்தார் போல ஒற்றுமை. ஸோ இந்த மாதிரியும் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இந்த மாதிரியும் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஃபார்மேட்டையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதையும் ஒன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ காமிச்சாலேயே அவர் ஃபார்மேட் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன். அது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மலைமுகம் காணா பயிர் போல. மலைமுகம் காணா பயிர் போல. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அதாவது தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை. ஸோ முதல்ல இந்த வினையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஷின் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தன்வினை. தன்வினை அப்படின்னா வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனப்படும். ஒரு வினையோட பயன் வந்து எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனப்படும். ஓகேங்களா. பிறவினை அப்படின்னா வினையின் பயன் எழுவாயை இன்றி பிடிதொன்றை சேருமாயின் அது பிறவினை எனப்படும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரிஞ்சிடும். ஸோ பிறவினைனா வினையின் பயன் எழுவாயை இன்றி பிடிதொன்றை சேருமாயின் அது பிறவினை எனப்படும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தன்வினை, முகுந்தன் கண்டான். ஓகேங்களா. இதே வந்து பிறவினையில் எப்படி வரும் அப்படின்னா முகுந்தன் காண்பித்தான் அப்படின்னு வரும். ஸோ இங்கே தன்வினைனா முகுந்தன், இப்போ நான் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி. பிறவினைனா முகுந்தன் அதை வந்து காண்பித்தான் அப்படிங்கிற மாதிரி வரும். அருண் இயந்திரத்தை இயக்கினான். அருண் இயந்திரத்தை இயக்க வைத்தான். கயல்விழி ஆடினாள். கயல்விழி ஆட்டுவித்தாள். ஸோ இந்த பிறவினை வந்து நம்ம எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்தான் அப்படின்னு வரும். பித்தான் வரும், வித்தான் வரும். அதாவது பிவியில் வந்தாலே உங்களுக்கு அது வந்து பிறவினை அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா. காண்பித்தான், இயக்கு வித்தான், இயக்கு வித்தார் அப்படின்னு. ஓகேங்களா. பிவியில் வந்தாலே அது வந்து பிறவினை அப்படிங்கிறதுல வந்துடும். இதை நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இப்போ உங்களுக்கு தன்வினை, பிறவினை வந்து ஞாபகம் இருக்கும். செய்வினை அப்படிங்கிறது எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் வந்து அமைந்திருக்க வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு எழுவாய் இருக்கணும், அடுத்த செய்யப்படு பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும். ஸோ இந்த வரிசையில் தான் வந்து செய்வினையோட வாக்கியம் வந்து அமைஞ்சிருக்கணும். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஆகும். செய்பவரை வந்து முதன்மைப்படுத்தும் வினையை தான் செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். செய்யப்படும் பொருளோடு ஐ என்ற வேற்றுமை உறுப்பை சேர்க்க வேண்டும். ஸோ செகண்ட் ஒன் வந்து செய்யப்படும் பொருள் வரணும் இல்லையா. ஸோ அந்த செய்யப்படும் பொருளோட ஐ அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உறுப்பு வந்து சேர்த்து வர வேண்டும். ஸோ இதுதான் வந்து செய்வினை. ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை இந்த ஃபார்மேட்டில் வரணும். செய்பவரை வந்து முதன்மைப்படுத்தும் வினையை தான் நம்ம செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். செய்யப்பட்ட பொருளோட ஐ என்ற வேற்றுமை உறுப்பை வந்து சேர்க்க வேண்டும். ஸோ இதுதான் செய்வினை. எக்ஸாம்பிள் பாருங்கள். திருவள்ளுவர் அப்படிங்கிறது எழுவாய். செய்யப்படும் பொருள் அப்படின்னா திருக்குறளை
ஸோ இதில் ஐ வந்திருக்குல்லே, ஐங்கிற வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. திருக்குறளை இயற்றினார் அப்படிங்கிறது பயனிலை. ஓகேங்களா. உழவர் நிலத்தை உழுதார். ஸோ இந்த மாதிரி வந்தாலே அது வந்து செய்வினை. ஸோ அடுத்தது வந்து செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினையில் வந்து செய்யப்படு பொருள், எழுவாய், பயனிலை என்ற வரிசையில் தான் வாக்கியம் வந்து அமைந்திருக்கும். ஓகேங்களா. செயற்பாட்டு பொருளில் ஃபஸ்ட்டு செய்யப்படு பொருள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் எழுவாய் இருக்கும், அதுக்கப்புறம் பயனிலை இருக்கும். செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினையை தான் செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த செய்வினையும் செயற்பாட்டு வினையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ செய்வினை அப்படின்னா செய்கிறவங்கள குறிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. செய்பவங்கன்னா எழுவாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எழுவாய் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் செய்யப்படு பொருள், பயனிலை வரும். இதே செயற்பாட்டு வினை அப்படின்னா செய்யப்படு, ஏன்னா இங்கேயும் செய்யப்பாடு இங்கேயும் செய்யப்படு அப்படின்னு வருது இல்லையா. ஸோ அந்த ரைமிங்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செய்யப்படு பொருள் ஃபஸ்ட்டு வரும், அடுத்த எழுவாய், எப்போதுமே கடைசியில் பயனிலை தான் வரும். இங்கே பார்த்திங்கன்னா செய்யப்படு பொருளை தான் முதன்மைப்படுத்தி வினை வந்து செயல்படும், அங்கே செய்பவரை தான் முதன்மைப்படுத்தி வினை செய்யப்படும். ஓகேங்களா. இந்த செயற்பாட்டு வினையில் பார்த்திங்கன்னா எழுவாயோடு ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பட்டது, பெற்றது போன்ற சொற்களும் வந்து சேர்ந்து வரும். ஓகேங்களா. இங்கே செய்வினையில் என்ன பார்த்தோம், செய்யப்படு பொருளோட ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இங்கே எழுவாயோடு, அதாவது இது 2ஆவதாக உள்ளது தான், எழுவாயோடு ஆள் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பட்டது, பெற்றது போன்ற சொற்களும் வந்து சேர்ந்து வரும். ஸோ இதுதான் செயற்பாட்டு வினை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது. ஸோ இங்கே ஆள் வந்திருக்கு. ஓகேங்களா. நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது. தஞ்சை சோழர்களால் புகழ் பெற்றது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்தாலே அது செயற்பாட்டு வினை. இப்போ 3rd கொஸ்டின் பாருங்கள். செய்வினையை தேர்ந்தெடுக்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா செய்வினையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. செய்வினை செயற்பாட்டு வினை பார்த்தோம் இல்லையா, அதில் செய்வினையை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா. ஸோ செய்வினையை வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஐ என்ற உறுப்பு வந்து மறைந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ கவிதா உரையை அப்படின்னு வரணும். ஓகேங்களா. இங்கே நமக்கு மறைஞ்சு வந்திருக்கு, உரையை படித்தாள். ஸோ இதுதான் வந்து சரியான விடை. செயற்பாட்டு வினை அடுத்து பார்த்திங்கன்னா செயற்பாட்டு வினை கேட்டிருக்காங்க. செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. ஸோ இந்த செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிய. இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, தோசை வைக்கப்பட்டது. ஸோ இது எப்படி சரியான விடையாக வரும் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செயற்பாட்டு வினையில் பட்டது, பெற்றது. இங்கே பாருங்கள், எழுவாயோட ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உறுப்பும் அப்புறம் பட்டது, பெற்றது அப்படிங்கிற சொற்களும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தோசை வைக்கப்பட்டது அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அதுதான் சரியான விடை. தோசை வைக்கப்பட்டது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டின். இரு வினைகளின் பொருளை வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பணிந்து, பணித்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு வேறுபாடு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பணிந்து, பதித்து. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மாறு, மாற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு சிலர் தான் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள். இருவினைகளை சேர்த்து எழுதுக. சேர்ந்து, சேர்த்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஓகேங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த இருவினை பொருள் வேறுபாடு வந்து பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள். விரிந்தது, விரித்தது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒன்று. விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது அப்படின்னு வரும். குவிந்து, குவித்து பார்த்திங்கன்னா
ஒன்றன் மேல் ஒன்றாக தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லுவோம். குவிந்துனா ஒன்றன் மேல் ஒன்றாக சொல்லுவோம், இல்லாட்டி தொடர்ச்சியாக. குவித்துனா சேர்த்து வைக்கிறது, இல்லை ஒருமுகப்படுத்துதல். இது வந்து குவித்து. சேர்த்து அப்படின்னா சேர்ந்துனா இணைந்து, சேர்த்துங்கிறது சேகரித்து வைக்கிறது இல்லை இணைத்து வைக்கிறது. ஓகேங்களா, இங்கே வந்து இணைந்து, இங்கே வந்து இணைத்து வைக்கிறது. அடுத்து பணித்து. இப்போ பார்த்தோம் இல்லையா, பணித்து. பணித்து அப்படின்னா உத்தரவு, கட்டளை இடுதல். ஸோ இதுதான் வந்து பணிந்து அப்படிங்கிறது கட்டுப்படுத்துதல், அடங்கி கீழ்ப்படிதல் வந்து பணிந்து. ஸோ இந்த மாதிரியும் வந்து நமக்கு ட்விஸ்டடாக கேட்பாங்க, நமக்கு தெரியாத மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் இதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. பொறுத்து அப்படிங்கிறது பொருந்து, உடன்படு, இணங்கி, ஒத்துப்போதல், இதெல்லாம் வந்து பொறுத்துங்கிறது இணையச்சை அப்படிங்கிறது. பொருத்தி வை சொல்கிறோன்னே இணையச்சை. மாறுங்கிறது வேறுபாடு, இடம் மாறுதல். மாற்றுங்கிறது அணிதல், பொறுத்து, பதில், ஈடு, வேறு. முடித்தாள், முடிந்தவரை முயற்சி செய்து வேலையை முடித்தார். ஓகேங்களா. என்றால் அப்படிங்கிறது நீ வருவது என்றால் உன் பெயரையும் முன்பதிவு செய்வேன் என்றால். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த எல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் நம்ம மாற்றாமல் படிச்சுக்கணும். போனால் ஆலயத்திற்கு போனால் அமைதி கிடைக்கும் என்று போனால். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்பாங்க. ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் நீங்கள் 5 மார்க் வந்து நல்லா சொலையாக எடுக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா ஒரு பற்றி கொடுத்து 5 மார்க் கேட்பாங்க. இந்த 5 மார்க்கை மிஸ் பண்ணவே கூடாது. இது சூப்பராக இந்த 5 மார்க்கை வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகளில் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ரஃபி. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினே என்ன கேட்டிருக்காங்க, நாகூர் ரூமி இயற்பெயர் என்ன? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, முகமது ரஃபி. இங்கே பார்த்திங்கன்னா மஹமது ரஃபின்னு கொடுத்துருக்காங்க, முகமது ரூமின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறதுனா இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, முகமது ரஃபி அப்படின்னு தெரியுது. இங்கே பார்க்கும்போது டக்குன்னு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரியாக நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்காம அதை குறிச்சிருவோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நமக்கு கொடுத்து வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் நல்ல ஆப்ஷன்ஸாக பார்க்கணும், கொஸ்டினையும் நல்லா ரீட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, தஞ்சை மாவட்டத்தில் வந்து பிறந்தவர். நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? நாகூர் ரூமி முதலில் எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? பாருங்கள், இவர் 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர். கணையாளி அப்படிங்கிற இதில் தான் எழுதத் தொடங்கியவர். நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 3. என்னென்ன? நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள். ஓகேங்களா. அடுத்த, நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்திங்கன்னா கப்பலுக்கு போன மச்சான். தொகுதி கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 52 கொஷினாக வருது இல்லையா. ஸோ அதனால தான் 2 கொஷினை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தேன். இல்லாட்டி நம்ம இன்றைக்கி 10 கொஷின்ஸ் தான் பார்க்க வேண்டியது. ஸோ இதில் வந்து 52 கொஷினாக வர்றதுனால தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மெயினாக பார்த்திங்கன்னா தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வந்து உங்களுக்கு அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ நல்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப்பிக்கே கம்ப்ளீட் ஆச்சு. அதுலேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.